நீங்க சொல்லுங்க மஞ்சரி. அவங்க பொம்மையை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க அதை வைக்கலன்னு எனக்கு தோணுச்சு. எடுத்துக்கிறதுக்குலாம் தயக்கமோ கூச்சமோ ஆகுது போடு. விஜய் சேதுபதி பவித்ராவோட சிறப்பான அதான் அந்த டால் டாஸ்க்ல அதுல சிறப்பான செஞ்ச சம்பவத்தை பத்தி தான் இதுல பேசுறாரு. ஆக்சுவலி வந்து டால் டாஸ்க்ல வந்து கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 பேரை வந்து பவித்ரா இந்த கேம்ல இருந்து வெளியே தூக்கியிருக்காங்க. அதுவும் எப்படி தெரியாத மாதிரி கடைசி அவங்க டாலை வைக்க போற மாதிரி பவித்ராவோட டாலை வச்ச உடனே இவங்க அவங்க டாலை வைக்காம விட்டுறாங்க. அதனால ஒவ்வொரு ஆளா வெளியேறி இருக்காங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச 6 பேர் வந்து இவங்களால அவுட் ஆயிருக்காங்க. அந்த 6 பேர் யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா பொம்மை என்ன பண்ணாங்க அப்படின்னா, பவித்ரா 2 பொம்மையை கையில வச்சுக்கிட்டாங்க. இத்தனைக்கும் சௌந்தர்யா டீம் தான் பவித்ரா. சிவகுமார் அந்த பொம்மையை தேடல, பவித்ரா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பால் பீட்டை விட்டு வெளியே போன பிறகு இந்த சௌந்தர்யா பொம்மை அப்படின்னு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பொம்மையை வச்சாங்க. அடுத்து ராணவ பொம்மையில என்ன ஆச்சு அப்படின்னா, பவித்ரா பால் பீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ராணவ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மாத்தி வந்து ராணவ பொம்மையை எடுத்துட்டு போயிட்டான். அவன் திரும்ப வந்து என்ன பண்ணான்னா, பவித்ரா இருந்தாங்க ஏன் பொம்மை அப்படின்ன உடனே பவித்ரா வேமா வாங்கிட்டு அதை பால் பீட்டுக்குள்ள தூக்கி போட்டு ராணவ் எடுக்கும்போது இவங்க ஓடி போயிட்டாங்க. அடுத்து அன்சிதாக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்சிதா வந்து வைக்க தண்ணியும் காத்திருந்து அன்சிதா வச்சதுக்கு அப்புறம் தான் பவித்ராவே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. கடைசி வைக்க முடியல. இதே மாதிரி தான் ரஞ்சித்துக்கும் நடந்தது. ரஞ்சித்தோட பொம்மை வந்து பவித்ராட்ட இருக்கு, பவித்ரா பொம்மை வந்து ரஞ்சித்திட்ட இருக்கு. 2 பேருமே உள்ளுக்கு வைக்க போகல. டால் ஹவுஸுக்கு முன்னாடியே பவித்ரா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பொம்மை வந்த பிறகு ரஞ்சித் வச்சதுக்கு அப்புறம் இவங்க வைக்க ட்ரை பண்ணாங்க, வைக்க முடியல. இதே மாதிரி தான் ஆர்ஜி ஆனந்திக்கு நடந்தது. எல்லாருமே வந்து சரி பவித்ராவால வைக்க முடியல, ஓட முடியல. ஆனா வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு எல்லாமே தெரியும். இதே மாதிரி தான் மஞ்சரிக்கு நடந்தது. மஞ்சரிட்ட ஆனா மாட்டிக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா, பவித்ரா உள்ளுக்கு போயிட்டாங்க மஞ்சரி பொம்மையை எடுத்துட்டு. ஆனா பவித்ரா பொம்மையை மஞ்சரி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து உள்ளுக்கு மஞ்சரி பொம்மையை பவித்ரா வைக்கிற மாதிரி வைக்க ட்ரை பண்ணாங்க. அதுங்களே மஞ்சரி வச்சோடனே இவங்க அவுட் ஆயிட்டாங்க. இப்படிதான் வந்து ஒவ்வொரு விக்கெட்டா தூக்குனாங்க. இப்ப மஞ்சரி மட்டும் அதுல வந்து இல்ல வேணுக்கு தான் என் பொம்மையை வைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதான் இப்ப விஜய் சேதுபதியும் கேட்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவித்ரா இந்த பொம்மை டாஸ்க் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பொம்மை டாஸ்க் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கேம் விளையாடுற மாதிரி அப்படித்தான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. மஞ்சரியும் போட்டு பவித்ரா அவங்க பொம்மையை காப்பாத்துறதுக்காக விளையாடாங்க, மத்த பொம்மையை காப்பாத்தணும் விளையாடல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பவித்ரா அழுதுட்டு இல்ல சார் நான் உண்மையை ஒத்துக்குவேன், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் அப்படியெல்லாம் விளையாடல அப்படின்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் விடுறாங்க. இதுல என்ன பவித்ரா ஒத்துக்கிட்டு போலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து அவுட் ஆக்கி விளையாடுறதுதான். இப்படி அவுட் ஆக்கி விளையாடுறதுனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேசுவாங்க. ஆனா பவித்ரா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள நினைச்சு நம்ம சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு கடைசி யாரோ ஒத்துக்கல. இதையும் விஜய் சேதுபதி வந்து பார்த்து செம காண்டாயிடுறாரு. ஏமா எத்தனை தடமா கேட்கறத விட்டு சுத்தி மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அவரே கோவப்பட்டுறாருங்க. ஆனா உண்மையில என்ன கேட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவித்ரா இந்த கேம்ல சூப்பரா தான் விளையாண்டாங்க. ஆனா அதை ஒத்துக்க முடிக்காங்க அப்படிங்கறத அவங்களோட மிகப்பெரிய தவறு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா ஸ்ட்ராட்டஜிக்கா தான் இந்த 6 பேர் அவுட் ஆகுனாங்களா, இல்ல தெரியாம அவங்களால முடியாதனால மத்தவங்கள அவுட் ஆயிட்டாங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.